எப்பயுமே எலெக்ஷனில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனால் இந்த முறை எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னா நல்ல தலைவன் இருக்கணும். நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கிறது நம்ம கடமைன்றது விஜய் அண்ணா புரிய வச்சுட்டாரு. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். ஒரே மெத்தடில் 2 குல்ஃபி செய்ய போகிறோம். 2 in 1 செஞ்சிடலாமா? 1/2 லிட்டர் பால் சிம்லே காயட்டும். காயறதுக்குள்ளே முந்திரி பருப்பு சுடுதண்ணியில் ஊற வச்சிருந்தேன். இது நல்லா ஊறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு 1 பேக்கெட் பால் பவுடர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 4 பேருக்கு செய்கிறதால 25 முந்திரி மாதிரி ஊற வச்சுருந்தேன். 1 கிளாஸ் பால் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கிட்டேன். பால் பச்சை வாசனை போய் கொதி வந்ததும் இந்த அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். முந்திரி பேஸ்ட்டு சேர்த்ததுமே பால் நல்லா திக்காயிடும். அந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குல்ஃபி மிக்ஸை 2 பாகமாக பிரிச்சுட்டு ஒரு பாதியில் வெண்ணிலா எசன்ஸும் இன்னொன்றில் ரோஸ் மில்க் சிரப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுடலாம். ஆறணும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காகிடும். உங்ககிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருந்தால் நீங்கள் ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றிக்குங்க. மோல்டு இல்லைன்னா கூட கிளாஸ்லேயும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஜாரில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் குட்டீஸ் அடிக்கடி ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்பாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். இது டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. இந்த முந்திரி பால் பவுடர் சேர்க்கறதால அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிடும்போது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றிங்க.